கருணாநிதி, ஜெயலலிதா. கர்நாடக முதல்வர்களுடன் காவிரிக்காக பேசிய முதல்வர்கள் லிஸ்டில் இணையும் விஜய். காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு, கர்நாடகா இடையேயான மோதல் பல வருஷங்களா நீடிச்சிட்டு வருது. இந்த நிலையில கர்நாடகா தலைநகர் பெங்களூர்ல ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடக்க போற பேச்சுவார்த்தையில பங்கேற்குமாறு தமிழக முதல்வர் விஜய்க்கு கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் அழைப்பு விடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. காவிரி பிரச்சனைக்கு தீர்வு காண முந்தைய காலகட்டங்கள்ல தமிழக முதல்வர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் பத்தி இப்ப பார்க்கலாம். தமிழகத்துல காவிரி டெல்டா பாசனத்துக்காக வருஷம்தோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுறது வழக்கம். இந்த அணையில இந்த வருஷம் போதிய நீர் இல்லாததால திட்டமிட்டபடி தண்ணீர் திறக்கப்படல. இதுக்கிடையில காவிரியோட குறுக்குல மேகதாதுவுல அணை கட்டக்கூடிய திட்டத்துல கர்நாடக அரசு தொடர்ந்து உறுதியா இருக்குது. இந்த திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வருது. அது மட்டும் இல்லாம மேகதாது அணை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வர்றதோட மட்டும் இல்லாம காவிரி விவகாரத்துல புதிய நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில முதல்வர் விஜய் தீர்மானம் கொண்டு வந்தாரு. அந்த தீர்மானம் ஒருமனதா நிறைவேற்றப்பட்டது. சமீபத்துல காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துல கூட்டங்கள்லயும் ஜூன் மாசத்துக்கான தமிழகத்துக்கான பங்கான 9.91 டிஎம்சி நீரை திறந்து விடணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வலியுறுத்துச்சு. ஆனா குடிநீர் தேவைக்கு போதுமான அளவு மட்டுமே தண்ணீர் இருக்கிறதாவும் மழை குறைவு காரணமா தமிழகத்துக்கு நீர் திறக்க இயலாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு. இதனால காவிரி மேலாண்மை ஆணையம் அப்புறம் காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டங்கள்ல தமிழகத்தோட கோரிக்கைகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டாலும் கர்நாடகா அவற்றை ஏற்க மறுக்கக்கூடிய நிலை நீடிச்சிட்டு வருது. காவிரி பிரச்சனைக்கு தீர்வு காண முந்தைய காலகட்டங்கள்ல தமிழக முதல்வர்கள் நேரடி பேச்சுவார்த்தை அப்புறம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. 1997ஆவது வருஷம் முதல்வராக இருந்த கருணாநிதி உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின் பேர்ல அப்போதைய கர்நாடக முதல்வர் ஜே.ஹெச். பட்டுலு கூட சென்னையில பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இருந்தாலும் அந்த சந்திப்புல எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படல. 2012ஆவது வருஷம் பெங்களூர்ல அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா, கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் கூட காவிரி நீர் பிரச்சனை பத்தி ஆலோசனை மேற்கொண்டாங்க. ஆனா அந்த முயற்சியும் தீர்வை எட்டப்படல. 2018ல எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலான அரசு கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூட பேச்சுவார்த்தை நடத்த அனுமதி கோரி கடிதம் அனுப்பப்பட்ட நிலையில சாதகமான பதில் கிடைக்கல. அதே மாதிரி 2021ல இருந்து 2026 வரையிலான மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசியல் சட்ட ரீதியான போராட்டங்கள் மூலமா தமிழகத்தோட நீர் உரிமையை வலியுறுத்தக்கூடிய நடவடிக்கைகள்ல கவனம் செலுத்துச்சு. இந்த நிலையில தற்போதைய சூழல்ல இரு மாநில முதல்வர்களுக்கு இடையில மறுபடியும் பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு.